ஓகே சார். இப்போ சுத்தி முத்தி வந்து சினிமா சைட்ல வந்து ஃபகத் ஃபாசில் ஆல்ரவுண்டரா வேற லெவல்ல வந்துட்டு ஆழ்ந்துட்டு இருக்காரு. இப்போ ரீசென்ட்டா அவருக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராப்ளம் பத்தின ஏதாவது விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரா? அதான் இந்த ஏடிஹெச்டின்னு சொல்கிறாங்க. அது ஏதோ டிஸார்டரு. அது வந்து சின்ன வயசுலேயே அவருக்கு இருந்திருக்கும். பட் இப்போ தான் அவர் கண்டுபிடிச்சிருக்கிறாருங்கிற ம், மாதிரி ம், ம். சொல்கிறாங்க. அப்புறம் நிறைய டாக்டர்கள் அதை பற்றி கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க. எல்லாருமே பொதுவாக சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ரொம்ப பயப்படுற அளவுக்கு ஒரு ஆபத்தான விஷயம்லாம் கிடையாது. சின்ன சின்ன பயிற்சிகள் மூலம் வந்து அதை குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய அறிகுறிகள் என்னென்னா, நீங்கள் ரொம்ப மனம் வந்து ஒரு ஒருநிலைப்படாமல் ரொம்ப படபடன்னு இருக்கிறது, ரொம்ப ஸ்பீடாக நடந்துக்கிறது, ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸான விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு ஒரு அமைதியாக இருக்க ம், ம், முடியாது ம். அவங்களால. என்னது என்ன சொல்கிறது, அது ஒரு ஹைப்பர் ஹைப்பர் ஆக்டிவிட்டி. ஹைப்பர் ஆக்டிவ் அந்த இடத்துக்கு அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து நிறைய பயிற்சிகள் இருக்குது. அதனால் இவர் பயப்பட வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் இதை வந்து ஒரு பொதுவெளியில் சொன்னது தான் ஒரு பெரிய பிரச்சனையாயிடுச்சு. இப்போ கண்டிப்பா. அவர் சொல்லாமல் இருந்திருந்தாருன்னா அது யாருக்கும் தெரிய போகிறதில்ல. அது ஏன் சொன்னாருன்னு தெரியல. ஓகே சார். அடுத்து இந்த ராயன் படத்துல இந்த மாரி தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால ரிலீஸ் டேட் வந்து தள்ளி போகுது அப்படின்ற மாரி பேச்சு வந்துட்டு இருக்கு. அத பத்தி ராயனுக்கும் நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. முக்கியமாக சொல்கிற காரணம் என்னென்னா, இந்த தேர்தல் முடிவுகள் வந்ததுன்னா அந்த ஆட்சி அமைக்கிறது. ஏன்னா முடிவு ஃபுல் ஸ்விங்காக பிஜேபி அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஒரு மினிஸ்ட்ரி லிஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, ஆட்சி அமைக்க போகிறாங்க, போயிட போகிறாங்க. ஆனால் அது வந்து கொஞ்சம் இழுபறியாக இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ அவங்க நினைக்கிற அளவுக்கு ஒரு பெரும்பான்மையான சீட்டு வரல, அல்லது வந்து வேறொரு கட்சி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆட்சியில் வந்து உட்காரணுங்கிற சூழ்நிலையெல்லாம் வந்துச்சுன்னா, அன்னைக்கு சோசியல் மீடியாவில் முழுக்க முழுக்க அரசியல் டாக்காக தான் இருக்கும். சினிமாலாம் வந்து கண்டிப்பா, கண்டிப்பா. யாருமே சீண்ட மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி யாருமே பார்க்காம போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு பயப்படுறாங்க. ஸோ அதனால் நம்ம தள்ளி போயிடுவோம்.